Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Charlotte Perkins Gilman ஓட The Yellow Wallpaper ஓட Entry 2 ஓட text explanation தான் பார்க்க போறோம். So here, Entry 2 begins like this. We have been here 2 weeks and I haven't felt like writing before since that first day. I'm sitting by the window now, up in this atrocious nursery, and there is nothing to hinder my writing as much as I please, save lack of strength. John is away all day and even some nights when his cases are serious. I'm glad my case is not serious, but these nervous troubles are dreadfully depressing. John does not know how much I really suffer. He knows there is no reason to suffer and that satisfies him. Of course, it's only nervousness. It does weigh on me so not to do my duty in any way. I meant to be such a help to John, such a real rest and comfort, and here I am a comparative burden already. So அவங்க என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னா அவங்க இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வரைக்கும் அவங்க வந்து அந்த வீடெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க இல்லையா. ஜான் வந்து டெய்லி மூடி வச்சுட்டாங்க. இப்ப திரும்ப ஓபன் பண்ணும்போது எவ்வளவு நாள் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆயிடுச்சு அவங்க வந்து அங்க தங்கி. சோ எப்ப அவங்களுக்கு இப்ப எடுத்து எழுதும் போது எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சாங்கல்ல ஃபர்ஸ்ட் டே, அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து எழுதுறாங்க. இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு ஃபீல்லாம் அவங்களுக்கு எப்படி சொல்றது, புதுசா எழுதுற மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீல் புதுசா வர மாதிரிதான் அவங்களுக்கு தோணுது. சோ இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா விண்டோக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா இந்த அட்ராஷியஸ் நர்சரியில உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நர்சரி அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை. அதுல இந்த ரூம் வந்து பிடிக்கல. அதனாலதான் அவங்க வந்து அட்ராஷியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா மேக்சிமம் அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள மறந்து அவங்க பாட்டே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தான் இங்க இருக்கு, வேற எந்த ஹிண்ட்ரன்ஸும் இங்க கிடையாது. ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தான், அது என்னன்னா என்னோட லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான். சரியா, எனக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை, ஐ எம் லிட்டில் வீக். அதனால என்னால ரொம்ப கண்டினியூஸா என்ன பண்ண முடியல, எழுத முடியல. மத்தபடி எந்த ஹிண்ட்ரன்ஸும் கிடையாது. எது மேபி ஹிண்ட்ரன்ஸா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜான். ஆனா இப்ப ஜான் எங்க இருக்காருன்னா வெளியில போயிருக்காரு. சோ ஜான் இஸ் அவே ஆல் டே, டே டைம் ஃபுல்லா அவர் வெளில தான் இருப்பாரு. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நாள் நைட்டு கூட வெளியில தான் இருப்பாரு. ரீசன் என்னன்னா ஒரு டாக்டர்ன்றதுனால ஒரு சீரியஸ் கேசஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டும் வந்து அவர் வெளில ஸ்டே பண்ற மாதிரிதான் இருக்கு. காட்ஸ் கிரேஸ், என்னோட டிசீஸ் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றதுனால ஐ எம் லிட்டரலி ஹாப்பி. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ட்ரபிள்டா இருக்கு, ரொம்ப டிப்ரெசிங்கா எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா இந்த நர்வஸ் டிப்ரெஷன் மட்டும்தான். சோ ஜானுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு தெரியாது. ஜானை பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ் எப்படின்னா மச் சஃபரிங்கான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. மத்தபடி பிசிக்கல் பெயின் எல்லாம் இதுல எதுவுமே இருக்காது. மென்டல் டிஸார்டர் தான். அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது சரியாக போற டிசீஸ் தான் அப்படின்ற மாதிரிதான் ஜானுக்கு தெரியும். பட் அதுல நான் எவ்வளவு சஃபர் ஆகுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜான் வந்து இதுல நான் சஃபர் பண்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. என்ன எப்பயுமே வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ சிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கும். பட் இந்த நர்வஸ்னஸ் மட்டும் அப்பப்ப என்ன பண்ணும், ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா அது என்ன பண்ணிருச்சு, என்னுடைய ஓன் டியூட்டியை என்னால செய்ய முடியாத அளவுக்கு மாத்திருச்சு. தட் இஸ் என்னோட ரைட்டிங் ஒர்க்கை மட்டும் நான் செய்யக்கூடாது. மத்தபடி ஈட்டிங், ஸ்லீப்பிங், டேக்கிங் ரெஸ்ட் இது மட்டும் தான் என்னால செய்ய முடியும். அதனால நான் ஜான்காக என்ன பண்றேன், அந்த ஒரு விஷயத்த நான் அப்படியே கண்டினியூ பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரீசன் என்னன்னா நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னா ஜானுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப நான் ரியலா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நான் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியுமே ஜான் முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன போர்ட்ரே பண்ணிக்கிறேன் அப்படி. பிகாஸ் அப்படி இருந்தாவது அவர் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி அ பர்டன். அதனாலதான் அவர் என்ன அங்கேருந்து இங்க கூப்பிட்டுட்டு வந்து என்னை பத்திரமா பாத்துக்கிட்டு இங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டு அவரோட ஆபீஸ் போயிட்டு டாக்டர்ன்றதுனால அவரோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ ஆல்ரெடி ஐ எம் அ பர்டன். இதை தாண்டி இன்னொரு பர்டன் அவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு பதிலா நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்ற மாதிரி என்ன பண்றேன், என்ன நானே வந்து போர்ட்ரே பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. Then she says, nobody would believe what an effort it is to do what little I am able to, rest and entertain and order things. It is fortunate Mary is so good with the baby, such a dear baby. And yet I cannot be with him. It makes me so nervous. I suppose John never was nervous in his life. He laughs at me so about this wallpaper. At first he meant to repair the room, but afterwards he said that I was letting it get the better of me, and that nothing was worse for a nervous patient than to give away to such fancies.
He said that after the wallpaper was changed, it would be the heavy bedstead and then the barred windows and then the gate at the head of the stairs and so on. So இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி ஜானை பத்தி சொல்லும் போது நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படாம நான் ரொம்ப ஜாலியா தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரிதான் எல்லாருக்கும் தோணும். பட் ஆனா அது எனக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அதுக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன்றது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து டொமஸ்டிகேட்டட் லைஃப்ன்றதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரியா? ஷி வாண்ட் டு பி சோ ஃப்ரீ. அவங்களோட ஓன் கம்யூனியன் கூட அவங்க வந்து ஃப்ரீயா ஃபீல் பண்ணுன்றதுதான் அவங்களோட நெசசிட்டி. சோ அவங்கள போய் ஒரு இடத்துல போட்டு அடைச்சு வச்சுட்டு இதை மட்டும் நீ செய். ஆக்சுவலா வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும், வேலையே இல்ல, ஜாலியான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனா உள்ள வந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷி புட்ஸ் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு என்ன நானே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், என்ன நானே என்டர்டெயின் பண்ணிக்கிறேன், எல்லா திங்ஸையும் ஆர்டர் பண்றதுக்கு நான் அவ்வளவு எஃபர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. பட் ஆனா ஒரு விஷயம் ஹாப்பியா இருக்கு, என்னோட சைல்ட வந்து மேரி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. மேரி வந்து இந்த பேபியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. மேரி யார் அப்படின்னா அவங்க அம்மா நானி. சரியா? சோ அவங்களுடைய கிராண்ட் மதர் தான் வந்து பாத்துக்கிறாங்க. அதாவது இந்த நேரேட்டரோட அம்மா தான் மேரி. மேரி கிட்டதான் இப்ப அவங்களோட குழந்தை வந்து வளர்றாங்க. பட் ஆனா அவங்களால அவங்க குழந்தை கூட இருக்க முடியலையே நினைக்கும் போது கொஞ்சம் நர்வஸா தான் அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா ஜான் அவங்களோட லைஃப்ல என்னைக்குமே நர்வஸா ஃபீல் பண்ணதே இல்லை. எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாரு. அவங்கள பார்த்தாலும் சிரிப்பாரு, இந்த வால்பேப்பரை பார்த்தாலும் சிரிப்பாரு. சோ அதை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. பட் ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா சிரிப்பாரு. சோ ஹி இஸ் சோ கூல் guy in his entire life. சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா he meant to repair the room. அந்த ரூமை வந்து ரிப்பேர் பண்ணிடலாம், ஏன்னா அங்கங்க பெயிண்ட் எல்லாம் வந்து இதுவாகி இருக்கு, பேப்பர்லாம் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ரிப்பேர் பண்ணலாம் தான் நினைச்சார். பட் அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன தோணுச்சு அப்படின்னா, சோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, வேணா நம்ம ஏன் வந்து இதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே மாத்தி இத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. அதாவது தட் மீன்ஸ் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களுடைய பெட்டர் ரிலீஃப் என்னன்னா இந்த வால்க்கு ஃபுல்லா நியூ பெயிண்டிங்லாம் அவங்களே வந்து பண்ணினாங்க அப்படின்னா, அவங்களே அந்த வாலை வந்து ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி சூதிங் எஃபர்ட்ஸ் ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இது ரொம்ப ஃபேன்சிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே மாத்தல. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணி இந்த வால்பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணு. சரியா? நீ ஒன்னொன்னா இந்த நம்ம இருக்க போற டைம் ஃபுல்லா நீ ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ண வேணா ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த வால்பேப்பர் பாரு, அது எப்படி மாத்தலான்ற மாதிரி உன்னுடைய ஓன் அவுட்கம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹெவி பெட்ஸ்டெட், அதாவது அங்க பெட் போடுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட் எப்படி வந்து ரெனோவேட் பண்ணலாம்னு யோசி. அதுக்கப்புறமேட்டு இந்த பார்டு விண்டோஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த கேட், அதாவது அவங்க வீட்டுக்கு மாடி படிக்கட்டுல வந்து ஒரு கேட் இருக்கு, அந்த கேட் எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பொறுமையா என்ன பண்ணலாம் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா பண்ணி வச்சிருந்தாரு. அதுதான் என்கிட்ட ஜான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. Then here she continues. You know the place is doing you good, he said. And really dear, I don't care to renovate the house just for a 3 months rental. Then let us go downstairs, I said. There are such pretty rooms there. Then he took me in his arms and called me a blessed little goose and said he would go down cellar if I wished and have it whitewashed into the bargain. But he is right enough about the beds and the windows and things. It is as airy and comfortable a room as anyone need wish, and of course I would not be so silly as to make him uncomfortable just for a whim. I'm really getting quite fond of the big room, all but that horrid paper. Out of one window I can see the garden, those mysterious deep shaded arbors, the writer's old-fashioned flowers and the bushes and gnarly trees. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூமுக்கு வரும்போது ஜான் என்கிட்ட கேட்டார், இந்த ரூம் உன்னை பத்திரமா பாத்துக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுளா உனக்கு இருக்குதானே அப்படின்னு சொல்றாரு. இந்த ரூமை நான் மாத்தலாம் தான் யோசிச்சேன். பட் ஆனா வெறும் ஒரு 3 months ரெண்டலுக்காக இந்த ரூமை ஏன் மாத்தணும்னு சொல்லிட்டு தான் டியர் நான் மாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, அப்ப நம்ம வாங்க கீழே இருக்கக்கூடிய ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதுல வந்து அங்க கீழே இந்த ஃப்ளோர்ல வந்து நிறைய ரூம்ஸ் வந்து ரொம்ப அழகழகா இருக்கு, பிரிட்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, he just took me in his arms and said, அவங்களை எப்படி வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னா, blessed little goose அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, நீ மட்டும் கேட்டனா நான் கீழே இருக்கக்கூடிய டவுன் செல்லருக்கு கூட வருவேன், வந்து அதை ஃபுல்லா பார்கெயின் கூட இல்லாம நான் வந்து என்ன பண்றேன், ஒயிட் வாஷ் கூட பண்றேன்.
பட் எனக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. தட் மீன்ஸ் அவங்க கூட ஜாலியா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல அவர் வந்திருந்தாருன்னா கீழே வந்து போயிட்டு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட போயிட்டு, செல்லார்ல கூட போயிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா இருக்கிறதுக்கு அவருக்கு ஓகே தானா, ஹாப்பி தானா, அந்த ரூமை வந்து ரெனோவேட் பண்றதுக்கு கூட அவருக்கு பிரச்சனையே கிடையாது, செலவு பண்றது பத்திலாம் அவர் யோசிக்க. பட் அவருடைய தாட்ல இப்போதைக்கு இருக்கிறது என்னன்னா பெட்ஸ், விண்டோஸ், எல்லா திங்ஸும் அதுதான் இருக்கு. பிகாஸ் இப்போதைக்கு அந்த நேரேட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நல்ல ஃபுல்லி ஏர், ஃப்ரெஷ்ஷான ஏர் நிறைய தேவை. அதே மாதிரியே வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கணும். தட் மீன்ஸ் ஒருத்தவங்க வந்து அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நெசசிட்டி இருக்குன்றதுனாலதான் இவ்வளவு பெரிய ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணேன், மத்தபடி வேற எதுக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே இவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, உண்மைதான் இந்த ரூம் வந்து ரொம்ப பெரிய ஏரி ரூம், அதாவது நிறைய விண்டோஸ் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரூம் தான். எல்லாரும் இந்த ரூமை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஓகே இது ரொம்ப பியூட்டிஃபுல் ரூம்னு தான் சொல்லுவாங்க. அதனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து இவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாரு. இவ்வளவு பெரிய ரூமை இவ்வளவு லவ் அண்ட் கேரோட சப்போர்ட் பண்ற இவரை ஜஸ்ட் அவங்களுடைய ஒரு ஃபீலிங்காக வந்து அன்கம்ஃபர்டபுளா மாத்தணும்னு அவங்க விரும்பல. அதுக்காகவும் அவங்க என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ரூமை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க திரும்பவுமே. கொஞ்ச நாள் இருக்க இருக்க என்ன ஆயிடுச்சு, இந்த 2 வீக்ஸ்க்குள்ளேயே எனக்கு இந்த ரூம் வந்து பழக்கம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ரூமை வந்து பிடிச்சுதான் இருக்கு, பெரிய ரூம். பட் ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஹாரிட் பேப்பர், அந்த எல்லோ வால்பேப்பர் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. மத்தபடி எல்லாமே வந்து இங்க கம்ஃபர்டபுள் தான். சோ இந்த விண்டோ வழியா பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல் அப்பியரன்ஸ் கிடைக்கும். என்னன்னா கார்டன் தெரியும், அங்கேருந்து பார்க்கும்போது டீப் ஷேடட் ஆர்பர்ஸ், அதாவது அந்த வைன் ஆர்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிரேப் ஆர்பர்ஸ், அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஷேடியான ஒரு ஏரியா மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஓல்டு ஃபேஷன்ட் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ், ரொம்ப பழைய காலத்து ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்பீஷஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளவர்ஸ் இருக்கு, நிறைய புஷ்ஷஸ் இருக்கு, ட்ரீஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட் மாதிரி தான் தெரியுது. Here again she continues to describe the view from the room. Out of another, I get a lovely view of the bay and a little private wharf belonging to the estate. There is a beautiful shaded lane that runs down there from the house. I always fancy I see people walking in these numerous paths and arbors, but John has cautioned me not to give way to fancy in the least. He says that with my imaginative power and a habit of story making, a nervous weakness like mine is sure to lead to all manner of excited fancy, and that I ought to use my will and good sense to check the tendency. So I try. I think sometimes that if I were only well enough to write a little, it would relieve the press of ideas and rest me. But I find I get pretty tired when I try. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விண்டோ வழியா பார்க்கும்போது அந்த நிறைய வந்து வைன் யார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஷேடி பார்ட்ஸ், அப்புறமேட்டா நிறைய ஃபிளவர்ஸ், புஷ்ஷஸ், ட்ரீஸ் இதெல்லாம் தெரியுது. இன்னும் ஒரு விண்டோ வழியா அவங்க போய் பார்க்கும்போது ஒரு லவ்லி பே தெரியுது. சரியா, தட் மீன்ஸ் வாட்டர் ஃபால் மாதிரியான ஒரு பிளேஸ், ஒரு லவ்லி பே இருக்கு, ஒரு பிரைவேட் வார்ஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே இந்த எஸ்டேட்டோட சேர்ந்ததுதான். அந்த நீர், அந்த தண்ணி இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே வந்து இந்த எஸ்டேட்டோட பிலாங்கிங்ஸ் தான். ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஷேடி லைன் வேற இருக்கு இந்த எஸ்டேட்டுக்கு வெளியில. தட் மீன்ஸ் beautiful shade lane that runs down there from the house. It means இந்த வீட்ல இருந்து வெளியில போறதுக்கான ஒரு வழின்னு வச்சுக்கலாம். சரியா, ஒரு பியூட்டிஃபுல் லேன் வேற இருக்கு. ரொம்ப, அதாவது ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் அடிக்கடி என்ன வந்து இமேஜின் பண்ணிப்பேன், ஃபேன்சி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபேன்சி மீன்ஸ் ஃபேண்டசிக்கலா தன்னைத்தானே இமேஜினேட் பண்ணிக்கிறது. அப்படி இமேஜின் பண்ணும்போது எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும், அப்படியே நிறைய பீப்புள் அந்த இடத்துல வாக் பண்ற மாதிரியும், அந்த ஆர்பர்ஸ்ல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் தோணிட்டே இருக்கும். பட் ஆனா ஜான் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி என்ன வந்து இமேஜினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் என்னோட இமேஜினேட்டிவ் பவரும் இந்த ஸ்டோரி மேக்கிங் ஹேபிட்டும் என்னோட நர்வஸ் வீக்னஸை ரொம்ப வேர்ஸா மாத்திடும் அப்படின்றதுக்காக அவர் என்ன வந்து செய்யக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப இமேஜினேட் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட இந்த பவர், இந்த கெப்பாசிட்டி எல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவரா இமேஜினேட் பண்ணாம கண்ட்ரோல்டா இருக்கேன். பட் ஆனா
ஒரு சில டைம் நான் யோசிப்பேன். சம்டைம்ஸ் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சோண்டு எழுதுற ஆள் மாதிரி இருந்தா சரி, அதாவது நான் வந்து ஒரு ரைட்டரா இல்லாத மாதிரியோ இல்ல மினிமமா எப்பயாவது அக்கேஷனலா எழுதுற ஆளா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை நான் எழுதிட்டு இந்த ஐடியா வந்து என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிருக்காது, ரொம்ப நல்ல ரெஸ்டா இருந்திருப்பேன், நான் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்திருப்பேன். பட் ஆனா நான் வந்து எப்படிப்பட்ட ஆளு, ஒரு ரேஷியஸ் ரைட்டர் அப்படின்றதுனால என்னால அது வந்து செய்ய முடியல. சோ எப்பெல்லாம் நான் வந்து கொஞ்சமா எழுதணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேனோ அப்பயே நான் என்ன ஆயிடுறேன், ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. She continues in this manner. It is so discouraging not to have any advice and companionship about my work. When I get really well, John says we'll ask cousin Henry and Julia down for a long visit. But he says he would as soon put fireworks in my pillowcase as to let me have those stimulating people about now. I wish I could get well faster, but I must not think about that. This paper looks to me as if I knew it, what a vicious influence it had. There is a recurrent spot where the pattern looks like a broken neck and two bubbless eyes stare at you upside down. So what she says here is, she continues. அடிக்கடி ஜான் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து, நான் இப்படி தனியா இருக்கேன்ல, அதனால எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருந்துச்சு, என்ன போய் இப்படி ஒரு தனியான ஒரு இடத்துல கூட்டு வந்து விட்டுட்டாரு, ஒரு அட்வைஸ் இல்ல, கூட உட்காந்து பேசுறதுக்கு ஒரு கம்பானியன் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதாவது எஸ்பெஷலி டு மை ஒர்க், அதாவது அவங்க எழுதும் போது பட் ஆனா ஜானுக்கு வந்து அவங்களோட ரைட்டிங் ஸ்கில் அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றதுனால அவர் எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டார். ஆனா இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதுறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இவங்க வருத்தப்படும் போது நான் ஜான் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ சரியாயிடு சீக்கிரம், நீ சரியாயிட்ட அப்படின்னா நம்மளோட கசின் இருக்காங்கல்ல ஹென்ரி ஜூலியா, அவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நாள் வந்து நம்ம கூட தங்கி இருந்து போக சொல்றேன். ஆனா நீ சீக்கிரம் வந்து என்ன ஆயிடணும், ரெக்கவர் ஆகணும், நீ ரெக்கவர் ஆனாதான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனா திரும்ப அவரே என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நான் மட்டும் அவங்களை அப்படி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது எப்படி ஆயிடும், உன்னோட பில்லோ கேஸ்க்கு வந்து ஒரு ஃபயர் ஒர்க் போட்ட மாதிரி ஆயிடும். அதாவது அமைதியான தூக்கத்துல வெடி வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடும். இப்ப வந்து நான் அவங்களை கூப்பிட்டுட்டு வந்தா, ஏன்னா நீ இன்னும் ஃபுல்லா சரியாகவே இல்லை. அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஆன ஆள். அதாவது they too love writing and they had lot of curious knowledge. அதான் புதுசான விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஆள் யாருன்னா ஹென்ரியும் ஜூலியாவும். அவங்க 2 பேரும் இந்த இடத்துல நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு ரெஸ்ட்ன்றதே இருக்காது. அவங்க ஏதாவது பேசுவாங்க, நீ ஏதாவது பேசுவ, உன்னோட மூளை பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கண்டிஷன்ல அது எப்படி ஆயிடும், உன்னோட பீஸ்ஃபுல்னஸ்க்கு நாங்க பண்ணக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஆயிடும். அதனால இப்ப வேண்டாம், நீ வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆக, அதுக்கப்புறமேட்டா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகணும்னு ஒரு ஆசை வருது. சரியா, ஃபாஸ்டர் நான் என்ன பண்ணிடணும், ரெக்கவர் ஆயிடணும் அப்படின்னு விரும்புறாங்க. பட் I must not think about that. ஆனா அத பத்தி அவங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. So what she says is, அத பத்தி நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா என்னால பண்ணவே முடியாது. ஆனா இந்த பேப்பர், அதாவது இந்த எல்லோ வால்பேப்பர் இருக்குல்ல, இது இன்னும் பயங்கரமா என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஏதோ என்ன வந்து பயங்கரமா வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு புதுசா இருக்கு இதை பார்க்கும் போதெல்லாம். அதை ஒரு தடவை நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா, அந்த பேட்டர்னை வந்து நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன் அப்படின்னா அந்த ரெக்கரண்ட் ஸ்பாட்ல ஒரு ஸ்பாட்டும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல அது எப்படி இருக்குன்னா ஒரு புரோக்கன் நெக் மாதிரி இருக்கு. அதாவது அந்த டிசைன் இந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல போகும்போது திடீர்னு இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது எப்படி தோணுதுன்னா யாரோ ஒருத்தவங்க ஹேங் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு புரோக்கன் நெக் மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சைடு பார்த்தோம்னா ஒரு 2 பல்பஸ் ஐஸ் வந்து மேலேந்து கீழே, அதாவது நார்மலா இருக்கக்கூடிய ஐஸ் இல்லாம தலைகீழ அந்த ஐஸ் இருந்தா எப்படி இருக்கும், அது 2 பேர் தலைகீழ குனிஞ்சு நம்மள பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வியூ கூட அதுல இருந்து கிடைக்குது. Then I get positively angry with the impertinence of it and the everlastingness. Up and down and sideways they crawl, and those absurd unblinking eyes are everywhere. There is one place where 2 breaths didn't match, and the eyes go all up and down the line,
one a little higher than the other. இப்ப இந்த பேசேஜ்ல அவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த வால்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் பத்தி சொல்றாங்க. சரியா? அந்த வால்ல இருக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு மாதிரி அது தெரியறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆங்கிரியா இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு கோவம் வருது. ஆனா அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆங்கர் கிடையாது. இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆங்கர். அந்த இம்பர்டினன்ஸ்லயும் அந்த அது வந்து மாத்தவே முடியாத அளவுக்கு அந்த வந்து ஒரு எவர்லாஸ்டிங் வாலா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஆங்கிரியா ஃபீல் பண்றாங்க. அப்படியே உத்து அதை பார்த்துட்டே இருக்கும்போது மேலையும் சரி கீழையும் சரி அதே மாதிரி சைட் வேஸ்லயும் பார்க்கும்போது அது எனக்கு யாரோ ஒருத்தவங்க கிரால் பண்ற மாதிரியே இருக்கு. சரியா? அந்த லைன்ஸ் வந்து கீழேந்து மேல போயிட்டு வர்றதுனால somebody is crawling அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒண்ணு தோணுது. ரொம்ப ஒரு அப்சர்டான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது என்னமோ நிறைய ஐஸ், நிறைய கண்கள் வந்து அன்பிளிங்கிங், அதாவது விழித்த கண்கள். சரியா? ஃபுல்லா அப்படியே ஓப்பன் ஐஸ், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய ஐஸ் இருக்க மாதிரி இருக்கு. அந்த லைனோட ஷேப்ஸ் அப்படி இருக்கு. நிறைய ஐஸ் வந்து ஓப்பன்டா எல்லா இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பிரெத்தோட சைஸுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ரெண்டு லென்த்துமே வந்து கரெக்டா மேட்ச் ஆகல. அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது ஐஸ் எப்படி இருக்குன்னா கீழியும் மேலையும் போயிட்டு வர மாதிரி இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போகுது, ஒரு சைட்ல இருக்கக்கூடிய ஐஸ் வந்து ரொம்ப டவுனுக்கு வருது, திரும்ப மேல போகுது, திரும்ப இது கீழே வருது. அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு. ஆல் தீஸ் ஆர் ஹாலுசினேஷன் தான். சரியா? ஒரிஜினலா நடக்கல, பட் ஆனா இவங்களோட இமேஜினேஷன் வந்து அதை பார்க்கும்போது அப்படி இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஸ்கைய பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஷேப் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஷேப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரிதான். சோ ஒரு லைன் டயக்ராம் பார்க்கும்போது அதுல இருந்து ஷேப் டிரெக்ட் பண்ற மாதிரியானதான் இவங்களும் வந்து அதை யோசிச்சு பாக்குறாங்க. Then she continues, I never saw so much expression in an inanimate thing before, and well, all know how much expression they have. I used to lie awake as a child and get more entertainment and terror out of blank walls and plain furniture than most children could find in a toy store. I remember what a kind wink the knobs of a big old bureau used to have, and there was one chair that always seemed like a strong friend. I used to feel that if any of the other things looked too fierce, I could always hop into the chair and be safe. So அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த வால் பார்க்கும்போது ரொம்ப வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவா இருக்கு. இவ்வளவு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், இத்தனை எக்ஸ்பிரஷன் ஒரு இன்அனிமேட் திங்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தட் மீன்ஸ் அது ஒரு வால், இட் இஸ் அ மியர் வால். ஒரு செவர்ல போய் இவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிகாஸ் எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து ஹியூமன் குவாலிட்டி. அந்த ஹியூமன் குவாலிட்டி வந்து ஒரு இன்அனிமேட் திங்க்கு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்கும், யார்கிட்ட இருந்து வரும்னு தெரியும். ஆனா ஒரு இன்அனிமேட் திங் கிட்ட இருந்து நான் இதை வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி இருக்கு அப்படின்னா, I used to lie awake as a child and get more entertainment and terror out of a blank walls and plain furniture than most children could find in the toy store. இவங்களுக்கு அப்ப இருந்தே சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு ஹாபிட் இருக்கு அப்படின்னா, ஒரு டாய் கடைக்கு போனாங்க அப்படின்னா, ஒரு பொம்மை கடைக்கு போனாலும் சரி, இல்ல எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய வால்ஸ பார்க்கும்போது சரி, இல்ல பிளெயினான பர்னிச்சர்ஸ பார்க்கும்போது சரி, இவங்களோட இமேஜினேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஒரு சேரை வந்து ஒரு மேன் மாதிரி கன்சிடர் பண்றது, பிளெயினா அங்க இருக்கக்கூடிய வால்ஸ்ல டைல்ஸ் ஏதாவது அடுக்கி வச்சிருக்காங்க, இல்ல பொம்மை ஏதாவது அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வச்சு ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஒரு லார்ஜ் ட்ரீ மாதிரி அது தெரியுது, இல்ல ஒரு பிக் ஜெயண்ட் மேன் நிக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபேன்சிஃபுல் ஆக்டிவிட்டில அவங்க வந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. நார்மலா எல்லா சில்ட்ரனும் அதை பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன் சொல்லணும், எனக்கு ஒரு சில ஞாபகங்கள்லாம் கூட இருக்கு. என்னன்னா, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிக் நாப் பீரோஸ் எல்லாம் இருக்குல்ல, பெரிய பழைய பீரோல எல்லாம் பாத்தீங்கன்னா நாப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சரியா? அந்த நாப் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு லிட்டில் பயமாவே இருந்துச்சு. அது எப்படி வந்து விழும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஒரு சில சேர் இருக்கு. அவங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய சேர் இருக்கு. அந்த சேர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்டு மாதிரி இவங்களுக்கு தோணும். ரீசன் என்னன்னா, அது ரொம்ப பெருசு, இவங்க ரொம்ப குட்டியா இருப்பாங்க. போய் அதுல உட்காந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா பிளேஸ் ஆயிடுவாங்க.
அதனால அவங்களுக்கு வந்து அது என்னமோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரியும் அது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரியும் தோணும். ஏன்னா எப்பயாவது ஏதாவது பார்த்து பயமா அவங்களுக்கு இருக்க மாதிரினா டக்குன்னு போய் அந்த சேர்ல ஏறி உட்காந்துப்பாங்க. அந்த சேர்ல உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு சேஃப் ஃபீலிங் கிடைக்கும். சரியா? அதனால அவங்க அந்த சேரை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷி ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் ஃப்ரம் ஹர் ஏர்லி சைல்ட்ஹுட். அது அவங்களுக்கு அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த இமேஜினேட் அந்த ஃபேண்டசின்னு சொல்லுவோம்ல, that has become too excessive in her case. Here she starts describing the furnitures in the room. The furniture in this room is no worse than inharmonious, however, for we had to bring it all from downstairs. I suppose when this was used as a playroom, they had to take the nursery things out, and no wonder. I never saw such ravages as the children have made there. The wallpaper, as I said before, is torn off in spots, and it sticketh closer than a brother. They must have had a perseverance as well as hatred. Then the floor is scratched and gouged and splintered. The plaster itself is dug out here and there, and this great heavy bed, which is all we found in the room, looks as if it had been through the wars. But I don't mind it a bit, only the paper. There comes John's sister, such a dear girl as she is, and so careful of me. I must not let her find me writing. ஸோ அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இவங்க இந்த ரூம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஹார்மோனியஸா தான் இருக்கு. ஏன்னா இந்த ரூமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து அதெல்லாம் டவுன் ஸ்டேர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஃபர்னிச்சர்ஸ்ல கீழே இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு சில ஃபர்னிச்சர்ஸை மேல வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பிளே ரூம் மாதிரி இருக்கு. இதை வந்து பிளே ரூமா மாத்தணும்னா என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய நிறைய நர்சரி திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் மேபி எடுத்துட்டு தான் இது வந்து ஒரு பிளே ரூமா வந்து அவங்க மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அநேகமா இங்க இருக்கக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்ல இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து சில்ட்ரன் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு தோணல. அடுத்தடுத்து வந்து இங்க தங்குனவங்க பண்ண வேலைதான் இது. பட் ஆனா இது வந்து சில்ட்ரன் நர்சரியில பண்ண வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வால்பேப்பர் முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இந்த வால்பேப்பர்ல அங்கங்க என்ன ஆயிருக்குன்னா டான் ஆகிருக்கு. அந்த ஸ்பாட்ஸ்ல வந்து அந்த பெயிண்ட வந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. அங்கங்க கிழிச்சுட்டாங்க. அங்கங்க வந்து ஸ்பாட்டா வந்து பேட்சா தெரியுது. திரும்ப ஒரு சில இடத்துல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒட்டி வச்சாங்க. அதாவது பேப்பர் வந்து உறிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா திரும்ப அந்த பேப்பர் எடுத்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப க்ளோஸரா ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த விரிசல் அப்படின்ற அந்த லைன்ஸ் எல்லாம் மட்டும் கரெக்டா அவங்களுக்கு வந்து தெரியுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒட்டியிருக்காங்கன்றதெல்லாம் தெரியுது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சில பேருக்கு இதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்காததுனால மேபி பிரிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருக்க ஃப்ளோரை பார்க்கும்போது அந்த ஃப்ளோர் வந்து ஃபுல்லா டேமேஜான ஃப்ளோர் மாதிரி தான் தெரியுது. தட் இஸ் நிறைய இடத்துல ஸ்கிராச்சஸ் இருக்கு, காக்ட் இருக்கு, ஸ்பிளிண்டர்ட் இருக்கு. அதாவது வுட் ஃப்ளோரிங், அந்த வுட் ஃப்ளோரிங் வந்து ஸ்பிளிண்டர் வர அளவுக்கு அது வந்து தேஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப ஹார்டான ஒரு திங்ஸ் மாதிரி இருக்கு. பிளாஸ்டர் போட்டு கவர் பண்ணிருக்க அந்த இடத்துல கூட பார்க்கும்போது பிளாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டக் பண்ணி எடுத்திருக்காங்க இங்கேயும் அங்கேயும். அதாவது பிளாஸ்டர்ஸ் எல்லாம் பேர்ந்து வந்து இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி இந்த பெட் பக்கம் திரும்புறாங்க. அந்த ஹெவி பெட் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க ரூம்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த ஹெவி பெட்டை பார்க்கும்போது அது ஏதோ வார்ல கடந்த பெட் மாதிரி இருக்கு. அவ்வளோ வந்து இட் இஸ் நாட் சோ நியூ. சரியா? ரொம்ப வந்து கொஞ்சம் ஓல்டா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு வார்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு லிட்டில் டேமேஜ் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல தான் அந்த பெட்டும் இருக்கு. பட் எனக்கு இதெல்லாம் வந்து எதுவும் பெரிய பிரச்சனையா தெரியல. ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட். பட் அந்த பேப்பர் அது மட்டும் என்னமோ என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க இதை எழுதிட்டு இருக்கும் போதே யார் வந்துட்டாங்க, ஜானோட சிஸ்டர் ஜெனி வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப டியரான ஒரு கேர்ள், ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை பத்திரமா கேர்ஃபுல்லா பாத்துப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இப்ப நான் எழுதுறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் அவங்க பார்க்கணும்னு விரும்பல. ஸோ ஐ எம் க்ளோசிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் என்ட்ரிய க்ளோஸ் பண்றாங்க. ஸோ எட்ஜென்ட் ஜெனி வர்றதை பார்த்துட்டாங்க. வந்தா இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுது. உடனே டக்குன்னு என்ன பண்றாங்க, ஃபியூ லைன்ஸ்ல ஜெனியை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றாங்க. எப்படி ஜெனியை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, she is a perfect and enthusiastic housekeeper and hopes for no better profession. I verily believe she thinks it is the writing which made me sick. But I can write when she is out and see her a long way off from these windows. There is one that commands the road, a lovely shaded widening road
and one that just looks off over the country. A lovely country too, full of great elms and velvet meadows. This wallpaper has a kind of sub-pattern in a different shade, a particularly irritating one, for you can only see it in certain lights and not clearly then. But in the places where it isn't not faded, and where the sun is just so, I can see a strange, provoking, formless sort of figure that seems to sulk about behind that silly and conspicuous front design. There's sister on the stairs. ஸோ என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஜெனி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான எந்தூசியாஸ்டிக் ஹவுஸ் கீப்பர். சரியா? அவங்களுக்கு அதை தவிர வேற எந்த ப்ரொஃபஷனும் தேவையே இல்லைன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் சச் அ டொமஸ்டிகேட்டட் பர்சன் வச்சுக்கலாம். அவங்க வீட்டுல இருக்கவங்களை பார்த்துட்டு இது மட்டும் தான் அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரொஃபஷன். இதை விட ஒரு பெட்டரான ஒரு வேலைன்றது இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க. ஸோ ஷீ இஸ் சோ ஃபாண்ட் ஆஃப் ஹவுஸ். அதனால அவங்க வந்து வேற எந்த ஒர்க்குமே போகல. அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த ரைட்டிங் தான் என்ன வந்து சிக்காவே மாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் ஃபீல் பண்றாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க நிறைய எழுதுறாங்கல்ல, அதனாலதான் இவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டும் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நான் இந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, சோ அவ இருக்கும்போது என்னால எழுத முடியாது. ஆனா அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா என்னால எழுத முடியும். அவங்க திரும்பி வர்றதையும் நான் என்ன பண்ணிடலாம், இந்த விண்டோ வழியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த விண்டோல இருந்து பார்க்கும்போதுதான் எல்லாமே தெரியுது. காமன் ரோடு, லவ்லியா ஷேடிங்கா வைடனிங் ரோடு கூட இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கண்ட்ரி ஃபுல்லாவே ஒரு வியூ கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இந்த ரூம். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப லவ்லி கண்ட்ரி. நிறைய எல்ம் ட்ரீஸ் இருக்கு, கம்ப்ளீட் வெல்வெட் மெடோஸும் இருக்கு. சரியா? பியூட்டிஃபுல் மெடோஸும் இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருக்கு. அந்த வியூல நான் பார்க்கும்போது அவங்க வர்றது எனக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியுமோ, நான் என்ன பண்ணிடுவேன், உஷாரா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனா இந்த வால்பேப்பர் இருக்குல்ல, இந்த வால்பேப்பர் மட்டும் டிஃப்ரெண்ட் சப் பேட்டர்ன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேட்ல. அதாவது இந்த சன் ஷைனை பொறுத்து மார்னிங் டைம்ல ஒரு ஷேட் இருக்கு, அதுல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, ஈவினிங்ல வேற மாதிரி இருக்கு, இன் பிட்வீன் கேப்ல வேற மாதிரி இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு இதுக்கு மட்டும். பர்டிகுலரா ஒரு சில டைம்ல பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். இன்னும் ஒரு சில டைம், இன்னும் ஒரு சர்டன் லைட்ஸ்ல பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபேடா நைட் டைம்ல அந்த மூன் லைட்ல எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மூன்ல இல்லாம சன்லைட்ல பார்க்கும்போது, அதாவது டைரக்டா சன்லைட் அது மேல போக்கஸ் ஆகுற மாதிரியான டைம்லாம் இருக்கும்ல, அந்த டைம்ல பார்க்கும்போது அது ரொம்பவே வந்து அழகா தெரியுது. அந்த டைம்ல எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஏதோ ப்ரொவோக் பண்ண போற மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ ஒரு ஃபிகர் அதுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சுகிட்டு இருக்க மாதிரியும், உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும் எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது அது வந்து பார்ஸ் ஆகும், பின்னாடி ஒரு ஃபிகர் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். எங்கன்னா டே டைம்ல கிடைக்கும். சரியா? அந்த ஃபேட் ஆகாத ஒரு டைம்ல சன் இருக்கக்கூடிய பீரியட்ல அந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வந்து படிக்கட்டை வந்து ஜெனி ஏறாங்க. சோ இனிமேல் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு she stops the second entry here. That's all about entry 2. We'll catch you with entry 3 in the next video. Thanks for watching. If you like, kindly share and subscribe to your channel. Thank you.